கூட்டுத்தொடர் வரிசையிலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2010 ஒருவர் ஆண்டு ஊதியம் 30,000 என பணியில் சேர்கிறார். மேலும் ஒவ்வொரு வருடமும் 600 ஆண்டு ஊதியம் உயர்வாக பெறுகிறார். அவருடைய ஆண்டு ஊதியம் எந்த வருடத்தில் 39,000 இருக்கும்? அதாவது ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வருஷம் 600 கூடுது. ஓகேங்களா? அப்போது எப்படி இருக்கும்? இந்த ஆர்டரில் தான் போகும். ஓகேங்களா? இப்போது எந்த ஆண்டு அவர் 39,000 வாங்குவார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு உறுப்பு அப்படின்னு தெரியுது. எது? 30,000. டிஃப்ரென்ஸ் 600 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கடைசி இருக்கிற உறுப்பு எல்லுன்னு எடுத்துக்கோங்க. அது 39,000 அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? எந்த வருடத்தில்? அப்போ மொத்த நம்பரோட எண் கண்டுபிடிக்கிங்கன்னு வைங்களேன். அதை 2010 கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், L-A/D+1ங்கிறது தான் என் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா. அப்போ 39,000லேருந்து 30,000 கழித்து 600ஆல் டிவைட் பண்ணி 1 கூட்டினீங்கன்னா அந்த எண் கிடச்சிரும். இப்போ இதுலேருந்து இதை கிடச்சிங்கன்னா 9,000 இருக்குமா? டிவைடட் பை 600 + 1. இப்போ எல்லாத்தையும் அடி கொடுங்க. 6 மிச்சம் 3 5 30 16 வருது. இந்த 16 என்பது இந்த 2010 கூட கூட்டினீங்கன்னா அதுதான் ஆன்சர். அப்போ 2026 அப்படிங்கிறதான் சரியான பதில்.